உண்மையிலே நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு மனிதன் செய்த பாவத்தை மன்னிக்கக்கூடியவர்களா என்ற விடயத்தை நாம் ஆழ்ந்து கவனமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் விடயத்திலே தான் பாவ மன்னிப்பு தேடினார்கள். அப்படி இருக்கையிலே எப்படி நபிகள் நாயகம் ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பார்? பாவங்களை மன்னிக்கக்கூடிய தன்மை அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான். சூரா ஷூராவினுடைய 25வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், வஹுவல்லதி யக்பலு தௌபத அன் இபாதிஹி வயஃபு அனிஸ் ஸய்யியாத்தி. அல்லாஹ் அவனுடைய தன்மை என்ன தெரியுமா? யக்பலு தௌபத அன் இபாதிஹி, அடியார்கள் செய்கின்ற பாவமீட்சிய அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்வது அவனுடைய தன்மை. வயஃபு அனிஸ் ஸய்யியாத், அவர்களுடைய குறைகளை அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பது அவனுடைய தன்மை. வயஅலமு மா தஃஅலூன், நீங்கள் செய்பவைகளை அவன் அறியக்கூடியவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்களை மன்னிக்கின்ற தன்மை அல்லாஹ்வுக்குரியது என்ற விடயத்தினை திட்ட தெளிவாக திருமறைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டான். ஆக மன்னிக்கின்ற தன்மை அல்லாஹ்வுக்குரியது. அப்படி இருக்கையிலே எப்படி நபிகள் நாயகத்தினால் மன்னிக்க முடியும்? அப்படி ஒரு அடியான் நம்பினையானால் அவன் முஷ்ரிக்காக அல்லாஹ்வுடைய தன்மை நபிகள் நாயகத்துக்கு இருக்கின்றது என்ற ஒரு பிழையான ஒரு நம்பிக்கையிலே, நம்பிக்கை சார்ந்த இணைவைப்பிலே அவன் ஆழ்ந்து விடுவான், வீழ்ந்து விடுவான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த பாடல்களை சரிகாணக்கூடியவர்கள், அதிகம் இந்த பாடல்களை பாடும்படி மக்களுக்கு போதிக்கக்கூடியவர்கள் சில ஆதாரங்களை முன்வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சிலரை மன்னித்திருக்கிறார்களே என்று பிழையான சில நபிமொழிகளை பிழையான வடிவத்திலே மக்களுக்கு எடுத்துச் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அறியாத்தனமாக மதரசாக்களிலே கல்வி கற்றவர்கள் கூட அவர்களுடைய உஸ்தாதுமார்களாக இருக்கக்கூடிய இந்த மதுகபுவாதிகள் இந்த மாதிரியான பாடல் வரிகள் பாடி, மௌலிது பாடல்கள் பாடி, இந்த மாதிரி பிழையான விதத்துக்களை செய்து கொள்ளக்கூடியவர்களை கதைகளை கேட்டு அல் குர்ஆனை திறந்து படிக்காது, நபிமொழிகளை தீர ஆராயாது அவர்களும் இதற்கு சான்று நிற்பதனை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய செயல்களை எண்ணுகின்ற பொழுது மிக கவலையாக இருக்கிறது. வெறும் வார்த்தையினால் அவர்கள் தங்களுடைய வாயினால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். எச்சரிக்கையாக அவர்கள் இருக்க வேண்டும். அன்பு